குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம லைஃப்ல வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து பயம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஃபியர். அந்த ஃபியரோட கனெக்ட் ஆன ஒரு முக்கியமான ஒரு உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ட். அதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி. இந்த குற்ற உணர்ச்சி என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா அதாவது இந்த ஸ்பிரிச்சுவலா இல்லாதவங்க, இந்த குற்ற உணர்ச்சியில இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு தப்பு, அது சின்னதோ, பெருசோ, ஆனா அவங்கள பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு ரொம்ப பெரிய தவறா இருக்கும் அவங்க வாழ்க்கையில. பெரிய தப்பா இருந்தாலும் அதை பயங்கரமா அத நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் சின்ன தப்பு மத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு சின்ன தப்பா தெரியும். ஆனா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய தவறா தெரியும். நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் இல்லாத ஒரு ஆளு. நான் வந்து இத பண்ணிட்டேன் முன்னாடி. இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது. அது ஒண்ணோ இல்ல மல்டிபிளா நெறைய தவறுகள் இருக்கலாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றது. ஓகேங்களா? பயங்கரமா ஃபீல் பண்ணி, இன்னைக்கு நாள வந்து நம்ம தொலைப்போம். இன்னைக்கு இன்னைக்கு நம்மளோட குரோத்துக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நாள் குடுத்து, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருப்பாரு. அதுக்கான எல்லா விதமான சிச்சுவேஷனையும் குடுத்திருப்பாரு. இல்ல கடவுள உணர்றதுக்கான ஏதாவது ஒரு வழியும் குடுத்திருப்பாரு. ஆனா, அது எதையுமே நம்ம வந்து உணராம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆ நான் அன்னைக்கு அத பண்ணிட்டேன் அப்படின்ற நெனப்பிலேயே இன்னைக்கோட நாள வந்து டோட்டலா நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம பர்சனாலிட்டி வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து எலிவேட் ஆறதுக்கு நம்ம வந்து வ அந்த கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணுவோம். ஆ ரொம்பவே வந்து சுருக்கிக்கிட்டே போவோம். நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாம லைஃபோட குரோத்த வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அதே மாரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ வந்து லூஸ் பண்ணுவோம். இந்த குற்ற உணர்ச்சினால. நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைச்சா கூட, அத வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளுக்கு தக்க வச்சுக்க தெரியாது. இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணி நம்ம குரோத்த நிப்பாட்டுறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தப்ப வந்து இப்ப குற்ற உணர்ச்சி இருக்கு. முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்ப வந்து அதனால நம்மளுக்கு வந்து எதுவும் பாதிப்பு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, திரும்பியும் அதே தப்பையே பண்றது. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அது அது நம்மள பாதிக்காதபடி இருக்கிறதுக்கு நம்ம எதையாவது முயற்சி பண்றது. அதாவது ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு மல்டிபிளா நெறைய தப்பு பண்றது. இந்த தப்பு மூலமா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நெறைய தவறுகள் பண்றது. இது வந்து நான் நான் நெறைய மூவிஸ்லலாம் கூட நம்ம பார்ப்போம். சின்னதா தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா அத வந்து ஹைட் பண்றேன்ற பேர்ல அடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவாங்க. அ ஒரு திருட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த திருட்ட மறைக்கிறதுக்கு ஒரு கொலை பண்ணுவாங்க. அந்த கொலைய மறைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு கொலை பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் நம்ம நெறைய மூவிஸ் பார்த்துருப்போம்ல. ஆக்சுவலா நெறைய பேரோட லைஃப்லயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்ன அந்த கொலை அளவுக்கு நடக்கலனாலும், ஒரு தவற மறைக்கிறதுக்காக அந்த குற்ற உணர்ச்சி வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த தப்ப மறைக்கிறதுக்கு இந்த தப்பு வெளில தெரிஞ்சா பயமா நம்ம லைஃப் போயிரும். நம்மளுக்கு அவமானம் ஆயிரும். நம்மள தப்பா நெனச்சுருவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. அப்படின்ற எண்ணத்துல அத ஹைட் பண்றேன்ற பேர்ல இன்னும் அதிகமா தப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த தப்பு அதிகமாக என்ன ஆகும்? கர்மா தான் அதிகமாகும். அப்ப கர்மா அதிகமாகும்போது, இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த கர்மாவோட லெவல் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது, பயங்கரமா பிரேக் ஆயி, நம்ம அந்த லைஃப்ல நம்மள நம்ம சரி பண்ணிக்கவே முடியாத மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயி, அதுக்கப்புறம் அந்த எண்டு லைஃப் வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இத தாங்க முடியாத நெறைய பேர் தான் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்றது, சூசைட் பண்ணிக்கிறது. ஏன்னா, எம்பாரஸ்மென்ட் ஆயிரும். வெளில தெரிஞ்சா எம்பாரஸ்மென்ட் ஆயிரும். அதுக்கு நம்ம செத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டே நெறைய நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த சூசைடு இதுவே பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பு வந்து வெளில தெரிஞ்சுச்சுன்னா, அவ்ளோ நாள் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் போயிருமே அப்படின்ற பயத்துல தே வில் கமிட் சூசைட். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. அப்படி இல்லன்னா, இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொன்னு ஒரு ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். அவ்வளதான். என் லைஃப்ல இனிமே வந்து நல்லது நடக்காது. ஆல்ரெடி நான் தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன நான் திரும்பி நான் வந்து நெறைய தப்பு பண்றேன். ஏன்னா இந்த வழி தான் என் வழின்னு எனக்கு கடவுள் விதிச்சுட்டாரு போல இருக்கு. ஏன்னா அந்த தப்புக்கு சரி பண்ணவே முடியாது. அப்ப நான் இந்த பாதையில போவேன். இந்த இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த பாதை தான் போல இருக்கு. கடவுள்ன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு, அவங்க பண்ண தவறுலருந்து அவங்களே வெளில வர முடியாதுன்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு, அதிலேயே இன்னும் போய் தான் லைஃப் அழிச்சுப்பாங்க. இன்னும் ஒரு டைப் ஆஃப் பீப்பிள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த தப்ப ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வரக்கூடாதாம். அந்த குற்ற உணர்ச்சி வரக்கூடாதுன்றதுக்காக, உலகமே இதுதான் பண்ணிட்டு இருக்கு. என்னவோ நான் பண்ணது போய் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி லைட்டா வந்தா கூட அத வந்து கட் பண்ணி விட்டுட்டு, ஆ அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாதுன்னு சொல்லும்போது, அது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்மாவோட இது வந்து இம்பாக்ட் வந்து குடுக்க தானே செய்யும். அப்ப அந்த கர்மாவோட பலன வந்து அனுபவிச்சுட்டு, அதுக்கு காரணம் நம்மன்னு தெரியாம, காட்
காடை ப்ளேம் பண்றது, இல்ல சுத்தி உள்ள யாரையாவது ப்ளேம் பண்றதுன்னு சொல்லிட்டு, அவங்க லைஃப்ப வந்து அவங்களும் கெடுத்துக்கிட்டு, சுத்தி உள்ளவங்களோட லைஃப்பையும் கெடுத்துட்டு இருப்பாங்க. அ அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ் தான். இந்த குற்ற உணர்ச்சி தான். அப்ப ஓகே. அப்ப எனக்கு வந்து தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதான் உண்ம. ஓகேங்களா? அப்ப என்னதான் பண்றது லைஃப்ல? இந்த மாரி ஒரு தவறு நடந்துருச்சு. ஆனா நான் அப்ப எப்படிதான் அத ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. அதுக்கு திருமூலர் வந்து இந்த ஒரு சூப்பரான சாங்க வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காரு. இது கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அதே மாரி உங்களோட உங்களோட கூட இருக்கிறவங்க யாராவது ஏதோ ஒரு கில்ட் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா மறக்காம இந்த பாட்டு, இந்த என்னோட ஆடியோஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. தீவினை ஆட திகைத்து அங்கிருந்தவர், நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனறக் கண்டவர், தேவினை ஆடிய தீங்கரும் பாமே. ஸோ ஃபர்ஸ்ட் தீவினை ஆட திகைத்து அங்கிருந்தவர். அதாவது அவங்க பண்ண தீவினை, ஈவில் கெட்ட கர்மா, அவங்க முன்னாடி பண்ண தவறான விஷயங்கள், அது வந்து இப்ப வந்து அதோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதான் தீவினை ஆடவாம். முன்னாடி பண்ண தவறு, இப்ப வந்து அது வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும்போது, திகைத்து என்ன பண்ணுவோம்? ஷாக் ஆயிருவோம்ல. ஐயய்யோ! எப்பயோ பண்ண பாவம், எப்பயோ பண்ண தப்பு வந்து இப்போ வந்து நம்மள பாதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டன் ஆயிருவோம், ஷாக் ஆயிருவோம், கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். ஓகேங்களா? அப்படியே அந்த ஸ்டேட்லயே இருப்போமா. அததான் தீவினையாட திகைத்து இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா ஷேக் ஆயி நம்ம முன்னாடி பண்ணின தவறோட பலனை வந்து இப்ப வந்து அனுபவிக்கும் போது, அதனால வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி ரொம்ப ஷேக் ஆகி இருக்கும்போது, நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாவினை அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா, நா ஆ நாவு அப்படின்றத தான் மீன் பண்றாங்க. வார்த்தை, பேசுறது, அந்த வேர்ட்ஸ் குடுக்குறது, இது வந்து இறைவன நாடுற மாதிரி. கடவுளோட நாமத்த, கடவுளோட மந்திரத்த, கடவுள் பத்தின சிந்தனைய சொன்னீங்க அப்படின்னா, அதத்தான் இங்க வந்து நாவினை நாடுன்னு சொல்லியிருக்காங்க. நமனுக்கு இடமில்லை. நமன்னா யாரு? யமன். ஸோ யமன்றது வந்து நாட் ஒன்லி ரிலேட்டட் டூ டெத். நம்மளுக்கு டெத்துக்கு ஈக்குவலா நடக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? அதான் நம்ம நேத்தே சொன்னேன்னு நெனைக்கிறேன். நேத்தோ முந்தாநேத்தோ சொல்லியிருந்தேன். அதாவது சாவு அப்படின்றது உயிர் போறது மட்டும் கிடையாது. நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்ம செத்துட்டோம் அப்படின்ற மாரியான மனசு கஷ்டம், பெயினு, சஃபரிங்கு, ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் வரும்போது, நம்ம நம்மளாவே இல்ல, நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நம்ம நெறைய தடவ நம்ம சொல்லியிருப்போம். அதத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நமனுக்கு இடம் இல்லையாம். அப்ப இறைவனோட மந்திரத்த வந்து நீ வந்து அந்த நேரத்துல திகைச்சு போய் கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, நான் பண்ண பாவம் இப்போ வந்து என்னைய பாதிக்குதே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, டக்குன்னு இறைவன நாடுன்றாரு. இறைவன நாடு அப்படின்னா, அவரு சிம்பிளா என்ன சொல்லியிருக்காரு, இறைவனோட மந்திரத்த சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, உன் மைண்ட ஃபர்ஸ்ட் டேம் பண்ணணும் அந்த இடத்துல. உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கதறும். ஐய்யயோ! போச்சு நீ பண்ண தப்பு. அவ்வளதான் உன் வாழ்க்கை முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி பண்ணும். அது தப்பான விஷயங்களுக்கு நம்மள கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கும். என்ன தப்பான விஷயங்கள்? அத எப்படியாவது சரி செய்யி, அந்த பாவம் வந்து இப்போ உன்னைய வந்து பாதிக்காதபடிக்கு என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேல தப்பு பண்றதுக்கு கூட தூண்டி விடும். இல்லன்னா நம்மளே நம்மள அழிச்சுக்கிறதுக்கு தூண்டி விடும். இல்லன்னா ரொம்ப ரொம்ப நம்மள வந்து நோகடிச்சு, அன்னைக்கு அந்த டேவ வந்து கரெக்ட்டா வந்து நம்ம வந்து புரொடக்டிவா வந்து நம்ம பண்ண முடியாதபடி நம்ம வாழ்க்கைக்கு துன்பம் தர்ற மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம மைண்ட் வந்து நம்மள பயங்கரமா ஆக்குபை பண்ணும், பயமுறுத்தும். அந்த நேரத்துல நம்மளோட மைண்ட வந்து டேம் பண்ற ஒரே விஷயம் இறைவனுடைய நாமமாம். அதத்தான் இங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குமோ அந்த மந்திரத்த சொல்லுங்க. கீப் ஆன் ரிப்பீட்டிங். மனசுக்குள்ள வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பயமும், அந்த ஷாக்கும், அந்த கன்ஃப்யூஷனும், அந்த கவலையும் உங்கள விட்டு போற வரைக்கும் நீங்க மனசுக்குள்ள ரீஇட்டரேட் பண்ணிட்டே இருங்க. வேற எந்த வேலையும் பார்க்காதீங்க. அத சரி பண்றேன், இல்ல அத மேனேஜ் பண்றேன் அப்படின்ற பேர்ல எதையாவது பண்ணாம, அப்படியே அமைதியா இறைவனோட நாமத்த சொல்லுங்க. அது கூடவே சேர்ந்து யாருக்காவது உதவி பண்ணுங்க. நெறைய உதவி வந்து டக்குன்னு போய் தெருவுல இருக்கக்கூடிய யாராவது பசிச்சிருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு குடுங்க. மிருகங்களுக்கு சாப்பாடு குடுங்க. மிருகங்களுக்கு சாப்பாடு குடுங்கன்றத நான் ஏன் வந்து அதிகமா சொல்றதில்ல அப்டின்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே என்ன இருக்குன்னா, மிருகத்துக்கிட்ட கூட நம்ம வந்து டக்குன்னு அன்பா இருந்துர்றோம். ஆனா தெருவுல இல்லாதவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறதுக்கு வந்து மனசு வரமாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து அதிகமா மிருகங்களுக்கு சாப்பாடு குடுங்கன்றத நான் சொல்றது கிடையாது. ஏன்னா, அத ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. வேரஸ் வந்து ரோட்ல இல்லாதவங்க பசிச்சு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸியா அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஆனா அதுதான் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான
அந்த கர்மாவை தீர்க்கிற வழி. அதனால தான் நான் வந்து அதையே ஹைலைட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எங்க உங்க கண்ணு முன்னாடி எங்க பசிச்சு ஒரு உயிர் இருக்கோ, அந்த உயிருக்கு வந்து சாப்பாடு குடுங்க. அவ்வளோதான். சாப்பாடு குடுத்துட்டு மனசுல வந்து அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே நீங்க பாட்டுக்கு அந்த டேய வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் சக்தி இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கர்ம வினைய கழிக்குமாம். அந்த கர்ம வினை உங்கள உங்கள வந்து பாதிக்காதபடிக்கு அது பாத்துக்குமாம். உங்கள பத்திரமா பாத்துக்குமாம். தென் தேர்ட் லைனு பாவினை நாடி பயனற கண்டவர். அதாவது ஓகே, நம்ம எதுக்காக வந்து அந்த கில்ட் எதுக்கு வருது? நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இல்ல நம்ம தப்புன்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த தப்ப எதுக்காக பண்ணியிருப்போம்? நம்மளோட ஏதோ ஒரு ஆசைக்காக தானே பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக தான் பண்ணியிருப்போம். அத நம்ம விரும்பியிருப்போம். அது என்ன மாதிரியான தவறா இருந்தாலும், நம்மளுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்னாலயும், ஏதோ ஒரு ஆசைனாலயும் தான் அந்த தவற பண்ணியிருப்போம் அப்படின்னு இருக்கும்போது, அப்ப நம்ம அந்த தவறு பண்ற அளவுக்கு அந்த விஷயம் வந்து உண்மையிலே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பிரயோஜனம் குடுத்துருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்துல நம்ம உட்கார்ந்து அத வந்து அனலைஸ் பண்ணணுமா. ஆக்சுவலா வந்து பாவினை நாடி பயனற கண்டவர் அப்படின்னா, ஆ இந்த இந்த சின்ன வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி, இதுல ஒரு உண்மையான பிரயோஜனம் கூட கிடையாது. அது ஒரு ஃபால்ஸ், அது ஒரு இல்யூஷனான ஒரு பிரயோஜனத்த தான் நம்மளுக்கு குடுத்துருக்கே தவிர, நம்மளுக்கு நிஜமான சந்தோஷம்னு ஒண்ணுமே குடுக்கல அப்படின்றத கண்டவங்க. அத தெரிஞ்சுக்கிட்டவங்க, "தேவினை ஆடிய தீங்கரும்பாம்பே" அப்படின்னா, இறைவனோட சேர்ந்து ஒண்ணா கலந்து சந்தோஷமாயிடுவாங்களாம். அவங்களுக்கு வந்து அந்த தீங்கரும்பாம்புன்றது என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து எல்லா விதமான கெட்ட விஷயத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து லிபர்ட்டி கிடைச்சிருமாம். அந்த சஃபரிங் கர்மானால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சஃபரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அவங்கள விட்டு போயிருமாம். அப்ப இறைவனோட ஒண்ணா கலந்துருவாங்களாம். கலந்து அந்த ஒரு பிளிஸ்ஸ அனுபவிக்க ஆரம்பிச்சுருவாங்களாம். அவங்க அப்படி பண்றதுனால, அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண நெறைய தவறுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த தவறுகளோ வந்து அதனால கிடைக்கக்கூடிய அந்த பலன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட பலன் இருக்கு இல்லையா? அது வந்து இல்லாம போயிடுமாம். அதுலருந்து அவங்க வந்து ஃப்ரீடம் ஆயிருவாங்க அப்படின்ட்டு. எவ்ளோ பெரிய விஷயத்த வந்து திருமூலர் வந்து சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்களேன். அதாவது ஃபைனலா வந்து இந்த பாட்டு மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நீ வந்து முன்னாடி நீ பண்ண தவறுகள், அது வந்து உன்னைய வந்து இப்ப வந்து பாதிக்க வேண்டிய பாதிக்கிற டைம் வந்து, நீ வந்து ஷாக்கான அந்த தருணத்துல, இறைவனோட நாமத்த புடிச்சுட்டு, இறைவன் காட்டுற வழியில போக ஆரம்பி. ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துல போக ஆரம்பி. ஸ்பிரிச்சுவல் பாத்துனா என்ன? மெடிடேஷன் பண்ணு, ஸ்பிரிச்சுவலா நெறைய விஷயங்கள கத்துக்கோ, அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணு, இறைவனோட நாமத்த வந்து எப்பவுமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு. திரும்பி அந்த மாதிரியான ஒரு தவறுகள பண்ணாம இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிக்கோ. அந்த மாரியான தவறுகள் மூலமா உனக்கு எந்த விதமான வாழ்க்கையில எந்த பயனும் இல்ல அப்படின்றத ரொம்ப அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் இறைவன் காட்டுற வழியில போக ஆரம்பிச்சீன்னா, நீ முன்னாடி பண்ண தவறுகளோட பாதிப்பு உனக்கு இருக்கவே இருக்காது. அதிலிருந்து இறைவன் உன்ன காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஆக்சுவலா இது புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நடந்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள பாருங்களேன். நீங்க விட்னஸ் பண்ண விஷயங்கள பார்த்தீங்கன்னா, தப்ப மறைக்கிறதுக்கு தப்புக்கு மேல தப்பு பண்ணுவாங்க. இல்லன்னா அந்த கில்டி கான்ஷியஸ்னஸ்ல தான் வாழ்க்கைய அழிச்சுப்பாங்க. இல்லன்னா லைஃபையே எண்ட் பண்ணிப்பாங்க. இல்லன்னா அவங்க அவங்க ரீச் ஆக வேண்டிய இடமே வேற. ஆனா, அவங்க வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப லோ ஸ்டாண்டர்டுல அத நெனச்சு வேற ஃபீல் பண்ணிட்டு, தான் லைஃபையும் கெடுத்துக்கிட்டு, தன்னோட அந்த ஜெனரேஷனையே வந்து ரொம்ப வந்து லோ பண்ணிருவாங்க. இந்த மாதிரி தான் போகும். அப்படியெல்லாம் இல்லாம, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழிய வந்து கடவுள் குடுத்துருக்காரு. இறைவன மனசுக்குள்ள நிறுத்து, இறைவனோட நாமத்த சொல்லு, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பி, இறைவனோட ஒண்ணா கலந்துரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, டெஸ்ட் வைப்பாரு. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பழைய கர்மா இருக்கு. நான் வந்து இந்த தப்பு வந்து முன்னாடி பண்ணியிருக்கேன். அதுக்கான பாதிப்பு வந்து எனக்கு வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு த்ரெட் அதனால வர்ற மாதிரி இருக்கு. ஆனா, அதுலருந்து எனக்கு எப்படி வெளில வரதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அத நீங்க போய் சால்வ் பண்றேன்ற பேர்ல மேல மேல தப்பு பண்ணாம, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இறைவன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் இந்த தவற இனிமே என் ஜென்மத்துக்கும் நான் பண்ண மாட்டேன். அத நான் வந்து உங்க மேல வந்து நான் ப்ராமிஸ் பண்றேன். எனக்கு அப்படிப்பட்ட எந்த நல்ல அது மூலமா கிடைக்கக்கூடிய எந்த ப்ளஷரும் எனக்கு வேண்டாம்.
எந்த விதமான பலனும் எனக்கு வேண்டாம். எவ்ளோ கஷ்டப்படுற சூழ்நிலை வந்தாலும் நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பயம் வரும்போதெல்லாம் இறைவனோட நாமத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தென் மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரியான ஆடியோஸ வந்து விடாம கேட்கணும். பொறுமையும், சகிப்புத்தன்மையோடையும் இறைவன் காட்டுற வழியில போகும்போது, கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, டெஸ்ட் வைப்பாரு உங்களுக்கு. அதே தப்ப திரும்பி நீங்க பண்ற மாதிரியோ, இல்லன்னா அந்த குற்ற உணர்ச்சிய மறைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு தவறு பண்ற மாதிரியோ ஆன சூழ்நிலைய உங்களுக்கு குடுப்பாரு. அதுதான் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். அந்த இடத்துல நெறைய பேர் ஃபெயில் ஆயிருவாங்க. என்ன பண்ணிருவாங்கன்னா, பயந்துட்டு கடவுள் மேல அந்த ஃபெய்த் இல்லாம, திரும்பி வந்து ஐயோ! இத நம்ம தான் பார்த்துக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, எதையாவது திரும்பி வேற ஒரு தவற போய் பண்றது. அந்த இடத்துல நீங்க வந்து எதுவும் பண்ணாம, நான் இறைவன்ட்ட சரணடைஞ்சுட்டேன். அவரு எனக்கு என்ன பண்ணாலும் ஓகே தான். ஈவன் நான் பண்ண தப்புக்கு எனக்கு அவர் தண்டனை குடுத்தாலும், அது இறைவன் குடுத்த தண்டனையா இருந்துட்டு போட்டும். அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த தவறுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பிடிவாதமா நின்னீங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வந்து அப்படியே உங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு, அந்த முன்னாடி நடந்த எல்லா விதமான தவறுகளுக்கான பலன் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து மறைய வச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள வந்து ஒரு பிளெஸ்ட் லைஃப்குள்ள கொண்டு போயிருவாரு. எப்படி எனக்கு சொல்லும்போது எனக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு. வாவ்! ஏன்னா இந்த மாதிரி நான் எல்லார்கிட்டயும் முன்னாடி சொல்லியிருக்கேன். கில்ட்ல இருக்கிறவங்க கில்ட்ல இருக்காதீங்க. கில்ட் வந்து உங்கள வந்து உங்க வைப்ரேஷன லோ பண்ணும். முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அதனால இனிமே நல்லா இருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா, இப்ப எனக்கு இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சாலிடு ப்ரூஃப் மாதிரி ஆயிருச்சு. கில்ட்ல இருக்கியா? இந்தா இந்த பாட்ட கேளு, இந்த ஆடியோவ கேளு. உன் லைஃப்ப வந்து நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாரி இப்ப இப்ப நான் ரீசென்ட்டா ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ திரும்பி திரும்பி வந்து எனக்கு வந்து தோன்றது, நம்ம அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும், நம்ம செய்ற ஒவ்வொரு செயலும், நம்மளோட வார்த்தைகள், நம்ம சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து நடக்குது அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்றது இந்த வாழ்க்கை பத்தின உண்மை என்னன்றத உணர்றதுக்காக தான் நடக்குது. அப்ப அதுல சரியாவும் நடக்கும், தவறாவும் நடக்கும். நம்மளே வந்து முன்னாடி காலத்துல வந்து ஏதாவது ஒரு தவற வந்து நம்ம பண்ண தான் செஞ்சிருப்போம். அது வந்து இன்னெவிட்டபிள். புரியுதுங்களா? ஏன் நம்ம அந்த தப்ப பண்ணணும்னு நெனச்சு ஃபீல் பண்றத காட்டிலும், கடவுள் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, நீ வந்து இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான், இதுல ஒரு பெயினு, இதுல ஒரு சஃபரிங்கு, இந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ் மூலமா என்னைய நீ உணருவன்றதுக்காகவே அவர் வந்து அந்த சூழ்நிலைய வந்து உருவாக்கியிருப்பாரோ! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்ப தோண ஆரம்பிக்குது. ஏன்னா, நான் பார்த்த வரைக்கும் தவறே பண்ணாதவங்க அப்படின்றவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. யார கேட்டாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. இல்ல மல்டிபிள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியில இருப்பாங்க. இல்லன்னா மல்டிப்ளா நெறைய குற்ற உணர்ச்சியில இருக்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு தப்பு கூட பண்ணதே இல்ல அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. தவறு, சரி இந்த 2யும் கலந்து நம்மளுக்கு கடவுள் வந்து சூழ்நிலைகள குடுத்து, நம்ம எமோஷனல வந்து அங்க வந்து அட்டாச் பண்ணி விட்டு, நம்மளுக்கு வந்து தப்பு, சரின்ற விஷயங்கள் மூலமா கடவுள் வேற ஏதோ டீச் பண்ண நெனைக்கிறாரு. அத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம பாஸ்ட் கில்ட்டுக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். அந்த பாஸ்ட் கில்ட்ன்றதே ஒரு டோட்டல் இல்யூஷனரி தாட் தான். ஏன்னா, அந்த கில்ட்டுக்குள்ள போறதுனால இன்னும் வந்து நம்ம லைஃப்ல அந்த உண்மைய புரிஞ்சுக்காம ரொம்ப வந்து நம்ம கடவுள விட்டு நம்ம டிஸ்டன்ஸ்ல தான் போறத தான் நான் ஃபீல் பண்றேன். அதனால தயவு செய்து நீங்க ஏதாவது வந்து முன்னாடி வந்து நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. நான் மட்டும் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கேனோ! அப்டிலாம் யாரும் நெனைக்காதீங்க. தவறு பண்ணாதவங்க இந்த உலகத்துல இல்லவே இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல ஒண்ணு இல்ல பல தவறுகள பண்ணி, அதிலிருந்து திருந்தி வந்தவங்களா தான் இருப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, தப்பு அப்டின்னு சொல்லி உணர்ந்துட்டீங்க அப்டின்னா, அத திரும்பி பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுளோட காலடியில நீங்க தஞ்சம் அடையணும். இந்த 2 மட்டும் நீங்க பண்ணுனீங்கன்னா போதும். கடவுள் வந்து அந்த ட்ரூத்த நோக்கி உங்கள கொண்டு போவாரு. முன்னாடி நீங்க பண்ண அந்த தவறுக்குரிய பலன் உங்களுக்கு வந்து கெட்ட பலன் உங்களுக்கு கிடைக்காம பார்த்துப்பாரு. அவ்வளதாங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்வீட். இத மட்டும் கரெக்ட்டா புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேங்க் யூ ஆல்.